இணையத்தில் இணைந்திருக்கும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் அஸ்ட்ரோ கண்ணன். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த சுத்த ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்கிறாங்க இல்லையா, அது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க, அப்படி ஒரு அமைப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமண பொருத்தம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பேச்சு அடிக்கடி நீங்கள் கேள்விப்படலாம். சுத்த ஜாதகம், மாப்பிள்ளைக்கு சுத்த ஜாதகம், பெண்ணுக்கு சுத்த ஜாதகம் அப்படின்றாங்க. இது எதன் அடிப்படையில்ன்றதை நாம் பார்ப்போம். திருமண அமைப்பில் தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் இருக்கு. அது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது ஒன்று. அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது. அது போக உங்களுக்கு இந்த பாவகிரகங்கள் ஏழில் இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த அமைப்புகளை கொண்டு தான் அந்த ஜாதகத்துடைய அமைப்பை திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்கறதுக்கு நிர்ணயிக்கிறாங்க. இதில் முதல் அமைப்பு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷ அமைப்பு. அது செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதக அமைப்பில் லக்னத்துக்கு அந்த குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல இருக்குது, சுகஸ்தானம் 4ஆம் இடத்துல இருக்குது, அதே மாதிரி கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்குது, அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்குது. ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்குது. 2, 4, 7, 8 அதே மாதிரி 12ஆம் இடங்களில் இருக்கிறது செவ்வாதோஷ அமைப்பு. இதில் பல விதிவிலக்குகளும் இருக்குது. இருந்தாலும் செவ்வாயிலேயே சிலர் செவ்வாய் பரிகார செவ்வாய் அமைப்பு இருக்குது, செவ்வாய் உள்ள அமைப்பில் இணைக்கலாம், செவ்வாய் இல்லாத அமைப்பில் இணைக்கலாம்ன்ற அமைப்பை பார்ப்பாங்க. அந்த ஒரு காரணமும் இருந்துச்சுன்னா அந்த ஜாதகத்தை சுத்த ஜாதகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது தோஷம் உள்ள ஜாதகம், அது செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது. அதே மாதிரி 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தால் ராகு கேது தோஷம். அதுதான் சர்ப்பதோஷம், நாகதோஷம் அப்படின்றது. அது 7ஆம் இடத்துல இருக்கும்போதே களத்திர தோஷமாக எடுத்துக்கிறாங்க. குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் களத்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல இருக்குது, 8ஆம் இடத்துல இருக்குது, அதே போல் லக்னத்தில் இருக்குது ராகு கேதுக்களுடைய தொடர்பு. இது சர்ப்பதோஷ அமைப்பில் வந்துடும். நாகதோஷம் சர்ப்பதோஷம் அமைப்பில் இது ஒரு காரணமாக எடுத்து இந்த தோஷம் இருந்ததுனாலும் அந்த ஜாதகம் சுத்த ஜாதகம் இல்லை அப்படிங்கிற அமைப்பு. அந்த ஜாதகத்தில் இந்த தோஷங்கள் உண்டு, இந்த அமைப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல எந்த பாவகிரகம் இருந்தாலும் அந்த தோஷ அமைப்பை பார்ப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல ஒரு சனி இருந்தாலும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு கேதுகள் செவ்வாய் இருந்தாலும் அது தோஷ அமைப்பில் வந்துடுது. இந்த சனி இருந்தாலும் தோஷ அமைப்பு தான். இது போக சிலர் இந்த சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு தோஷம் உள்ள அமைப்பு எடுத்துக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி 7ஆம் இடம் உங்களுக்கு வேறு ஏதாவது கிரகம் இருந்தாலும் அந்த தோஷ அமைப்பு எடுத்துக்குவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா சுத்த ஜாதக அமைப்பில் பார்க்குறது, இந்த ராகு கேது அமைப்பு இருந்தால் சுத்த ஜாதகம் அமைப்பு வராது. அதே மாதிரி இந்த செவ்வாய் இருந்தால் சுத்த ஜாதக அமைப்பில் வராது அப்படிங்கிறது தான். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த சனி இருக்கிறது, சூரியன் இருக்கிறது, மற்ற கிரகங்கள் மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலுமே அது ஒரு சுத்த ஜாதகம் இல்லை. இந்த 7, 8 இரண்டுமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கிரகத்துடைய அமைப்பும் இல்லாமல் இருக்குது. குறிப்பாக அந்த 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இல்லாமல் இருந்தாலும், இந்த 8ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் அதை சுத்த ஜாதகம்னு எடுத்துக்கிறாங்க. இன்னும் சிலர் அந்த 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிற அமைப்பை பொறுத்தும் சுத்த ஜாதகம் எடுத்துக்குவாங்க. ஆக சர்ப்பதோஷ அமைப்பு இல்லாமல் இருக்கணும், செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது, 7ஆம் இடம் ஆண் பெண் ஜாதகம் இருவருக்கும் 7ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும், 8ஆம் இடம் சுத்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பில் தான் அவங்க இந்த சுத்த அமைப்பை எடுக்கிறாங்க. சரி, இந்த அமைப்பை எடுத்து சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுத்த ஜாதக அமைப்பிலேயே அதே மாதிரி ஒரு அமைப்பு உள்ள ஜாதகத்தை பொருத்தி திருமண அமைப்பு பண்ணாலும் அதுலேயும் பிரச்சனை வருது அப்படிங்கிறது கூறப்படுது. அப்போ இது எதனால் சொல்கிறாங்க? அந்த மாதிரி பண்ணாலும் பிரச்சனை வருதுன்னா இந்த அமைப்பெல்லாம் பார்க்குறது ஒரு முறையாக இருந்தாலும் ராகு கேதுக்குள்ளது ராகு கேதை இணைக்கிறது, செவ்வாயோட செவ்வாய் இணைக்கிறது, அதே மாதிரி திசா சந்திப்பு பார்க்குறது, இந்த அமைப்பெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி 7ல் சனி இருந்தால் திருமணம் ஆணுக்காக இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் தடை தாமதத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு. இது ஒரு பக்கம் பார்க்குறாங்க, தவறில்லை. ஆனால் இதை விட முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது சுத்த ஜாதக அமைப்பில் கவனிக்கக்கூடிய அமைப்பில் பார்த்திங்கன்னா
அந்த 7ஆம் அதிபதியுடைய வலுவை பார்க்கணும். அதே மாதிரி இந்த லக்னாதிபதியுடைய வலுவை பார்க்கணும். லக்னத்துக்கு இந்த ஆணும் பெண்ணும் இணையக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இடம் இந்த 7ஆம் இட அமைப்பு. அதே நேரம் குடும்பத்தில் வரக்கூடிய ஒரு நபர் புதிய நபராக இருக்கலாம். அந்த நபரோட அவர் குடும்பஸ்தானம் வலுப்பெற்றிருந்தால் தான், அந்த பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் குடும்பஸ்தான வலு இருந்தால் குடும்பத்தோடு அனுசரித்து போகிற அமைப்பு, குடும்பம் ஒற்றுமையோடு ஓங்கி இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்ப வாழ்வு சிறக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். அந்த வகையில் இந்த குடும்பஸ்தானத்தையும் பார்க்கணும். அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதியும் வலுப்பெற்ற அமைப்பில் இருக்காருன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்துடைய அமைப்பையும் பார்க்கும்போது தான் அந்த ஜாதகம் நல்ல ஜாதகமும் எடுத்துக்க முடியும். அது இல்லாமல் இந்த ராகு கேதுக்கள் இல்லைன்னா சுத்த ஜாதக அமைப்பு, அதே போல் செவ்வாய் இல்லைன்னா சுத்த ஜாதக அமைப்புன்னு பொருத்தத்துக்காக அவங்க எடுக்கக்கூடிய அமைப்பு. காரணம், இந்த தோஷங்களை தவிர்க்கணும். இந்த தோஷங்கள் இல்லை இந்த ஜாதகங்கள்ன்றதான் அவங்க பொருத்தத்துக்காக பார்க்கும்போது இந்த ஜாதகத்தில் எந்த செவ்வாய் தோஷம் கிடையாது, ராகுக்கு தோஷம் கிடையாது, மற்ற தோஷ அமைப்புகள் களத்தில் திருமணத்துக்கான தோஷ அமைப்புகள் இல்லைங்கிறது தான் சுத்த ஜாதகம்னு சொல்கிறாங்க. அது ஒரு வகையில் பொருத்த அமைப்புக்கு பொருத்துறதுக்காக ஒன்றுக்கு ஒன்று எடுக்கக்கூடிய அமைப்பில் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அந்த அமைப்போடு நிற்காமல் இந்த இருவருக்கும் நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய திசை அமைப்புகள், அதே போல் அந்த குடும்பஸ்தான வலு, அந்த 7ஆம் இடத்து அதிபதி எந்த அளவுக்கு அவங்க ஜாதத்தில் வலுப்பெற்றிருக்காரு, ஆண் ஜாதத்துலேயும் பெண் ஜாதத்துலேயும் குடும்பஸ்தான எந்த அளவுக்கு வலுப்பெற்றிருக்காரு அப்படிங்கிறத பார்த்து பண்ணும்போது தான் அந்த ஜாதகத்துக்கு உள்ள அந்த திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு பொருத்தம் பார்க்குறதுல இந்த விஷயங்களையும் முக்கியமாக பார்த்தா தான் சிறப்பாக இருக்கும். அதுக்கு அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா புத்திர அமைப்பையும் பார்க்குறாங்க. இந்த புத்திரதோஷ அமைப்புலையும் ஆண் பெண்ணில் ஒரு ஆளுக்கு புத்திரதோஷ அமைப்பு இருந்தாலும் மற்றொருவர்களுக்கு அந்த புத்திரதோஷ அமைப்பு இல்லாத அமைப்பில் சேர்க்குற தான் அவங்களுடைய முயற்சி பண்ணுறாங்க. எது இப்படி இருந்தாலும் ஒருத்தருடைய ஜாதகத்திலேயே அவர் பிறக்கும் போதே அனைத்துமே நிர்ணயிக்கப்பட்டது தான் என்னுடைய அடிப்பட்ட கருத்து. ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலேயே அவருக்கு வரக்கூடிய வரன் எத்தகைய தன்மையுடையவராக இருப்பார், அவருடைய அமைப்பு எப்படி இருக்கும், அவருக்கு வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை, அதே மாதிரி அவருக்கு வரக்கூடிய வரன்கள் எந்த திசையிலிருந்து வரும், அந்த வரன் எந்த கல்வியில் எந்த அளவுக்கு அமைப்பில் இருக்கும், பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு அமைப்பில் இருக்கும், எல்லாமே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று தான். ஆனால் நம்முடைய மன திருப்திக்காக நம்முடைய முயற்சி மூலம் அதை நாம் மன திருப்தி அடைகிறதுக்காக அதை நம்ம பார்த்துட்ருக்கோம். அது சமீப காலங்களில் திருமண பொருத்தங்கிறதுக்காக செலவழிக்கக்கூடிய நேரங்கள் காலங்கள் அதிகம். அதற்கான பொருள் விரயத்தை விட நேர கால விரயங்கள் நிறையா ஏற்படுது. அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களில் பார்க்குறதுல தவறில்லை, முழுமையாக அதிலேயே மிக மிக தெளிவான ஒரு ஜாதத்தை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகிற அமைப்பை அவங்க யார் எடுத்தாலும் அது தடை தாமதம் மேலும் அதிகரிக்கும். அதனால் அந்த ஒவ்வொரு ஜாதகர் யாரும் ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்திலேயே அவர்களுக்கு வரக்கூடிய வரன் எத்தகைய அமைப்பில் இருக்குன்னு தெரியும். அதுக்கு தகுந்த போல் அவங்க வரனை பார்க்குறது தான் சிறப்பு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டாக்டர் படிச்சிருந்தா டாக்டர் மாப்பிள்ளையாக இருந்தாலும் டாக்டர், அதே போல் மருத்துவராக இருந்தால் அவங்க அதே மாதிரி ஒரு வரனை எதிர்பார்க்கறது, இன்ஜினியர் இருந்தால் இன்ஜினியர் எதிர்பார்க்கறது, அதே மாதிரி இதனுடைய வசதி இவ்வளோ இருக்குன்னா அதை விட வசதி எதிர்பார்க்கறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த அவருடைய ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்தால் வரும். இல்லாத பட்சத்துக்கு அது எத்தகைய நிலையில் வருமோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதற்கு தகுந்த அமைப்பை அவங்க தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா சிலருக்கு மனைவி வந்த பிறகு யோகா அமைப்பில் இருக்கும், சிலருக்கு திருமணமான பிறகு யோகமாக இருக்கும், இன்னும் பலருக்கு மனைவியால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, மனைவி வந்த பிறகு அந்த இது ஏற்படும். இது மனைவி வருவதால் ஏற்படுவதில்லை, இவருடைய ஜாதகத்திலேயே அந்த அமைப்பு இருக்கும். இவருக்கே அந்த நடக்கக்கூடிய திசா புத்திகள் இவருடைய ஜாதக கிரக அமைப்புகளை பொறுத்து வரும். அந்த வகையில் தான் இந்த ஜாதகங்களை தேர்ந்தெடுக்கணும். இந்த சுத்த ஜாதகமும் பல பேர் சொல்லிகிட்டு இருக்க அமைப்பு சரி. ஆனால் அதை விட முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ராகு கேதுக்கள் இல்லை, செவ்வாய் இல்லை, மற்ற 7ஆம் இடம் 8ஆம் இடம் சுத்தம் என்பது சுத்த ஜாதகம் சரி. ஆனால் அடுத்து வரக்கூடிய திசாபுத்திகள் அமைப்பு அவர்களுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் சொல்வது திசா சந்தி அல்ல, திசையுடைய அமைப்புகளை. அதுக்கு அடுத்த நிலை பார்த்திங்கன்னா இந்த 7ஆம் அதிபதியுடைய வலு, குடும்பாதிபதியுடைய வலுக்கள், இந்த 2ஆம் வீட்டு அதிபதியோட வலு, 5ஆம் வீட்டு அதிபதியோட வலுவை எடுத்துட்டு அதற்கு தகுந்த வரன்களை அவங்க பார்க்கும்போது நிச்சயமாக அவங்களுக்கு நேர விரயம் கால விரயத்தை தவிர்க்கலாம், பொருள் விரயத்தையும் கூட தவிர்க்கக்கூடிய அமைப்பு வரும். பெரிய எதிர்பார்ப்புகளையும் தவிர்த்து கொள்கிற அமைப்பு அவங்களுக்குள்ள ஏற்படும்.
என்பதை தெரிஞ்சுக்க நண்பர்களே. இதை தான் கொண்டு தான் வந்து சுத்த ஜாதகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சுத்த ஜாதகம் பார்ப்பது தவறில்லை. அதற்கு அடுத்த நிலையாக அந்த அதிபதிகளுடைய தன்மைகள், அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வலுவையும் பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அந்த 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பையும் பார்க்கறது நிச்சயம் பார்த்தா ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டக்கூடிய அமைப்பில் ஜோதிடம் இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.